ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் நாட்டை சார்ந்தவன். இவனோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முக்கிய அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரங்க இவங்க கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மைனர் கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ்னு போய் சொல்லி ஏமாற்றி இவனுக்குன்னு ஒரு தனி தீவே இருக்குது. அந்த தனி தீவுக்கு கூட்டிகிட்டு போய் ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே பல்வேறு பாலியல் வழக்கில் அரெஸ்ட் பண்ணி 13 மாதத்துலேயே இது பார்த்திங்கன்னா திரும்ப வெளியே வரான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட 2019 வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலே வந்து சூசைட் பண்ணிக்கிறான். ஸோ இவனோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அமெரிக்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பல்வேறு தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸில் வந்து அவங்களோட நேம்ஸும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிறதெல்லாம் போய் ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் ரீப்ளேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துனே இருங்க. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்.